டேய் என்னடா ஆச்சு? நேத்துலாம் நல்லா தான் இருந்தேன், அதுக்குள்ள இப்ப இப்படி ஆச்சு? படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. படிக்கட்டு இருந்து ஸ்லிப் ஆனது கடை இவ்வளவு அடி? படிக்கட்டுல இருந்து விழுந்த அடி இது மட்டும் தான். படிக்கட்டுல கூட ஒழுங்கா இறங்க தெரியாதான்னு சொல்லி எங்க அம்மா அடிச்சதுற இதெல்லாம். சரி உள்ள வா. என்னடா பண்ற? அஜாஜிதல ஏண்டா உங்க எடுப்பான மீசி அழிச்சிட்டான். மீசி அழிச்சிட்டானா? ஏண்டா? ஒரு நாள் கிட்லுவோட தாத்தா வெளியே நின்னுட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனை பார்த்ததும் பயந்து போய் ரொம்ப பதற்றத்தோட குடுகுடுன்னு ஓடி வந்து கிட்லு கிட்ட சொன்னாரு, டேய் கிட்லு, நீ ஸ்கூலுக்கு போகாம 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டல்ல, அங்க பாரு உன் கிளாஸ் சார் கோல் எடுத்துக்கிட்டு உன்னை அடிக்க வராரு, சீக்கிரமா போய் ஒளிச்சிக்கோ. தாத்தா, ஒளிஞ்சிக்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். என்னது, நான் ஒளிச்சிக்கணுமா? ஏன்? நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி தான் ஸ்கூல்ல லீவ் லெட்டர் கொடுத்தேன். ஹலோ கூகுள், எனக்கு இன்னொரு பொண்டாட்டி, இவளை விட அழகான பொண்டாட்டி கிடைக்குமா? உனக்கு இருக்கிற உடம்புக்கும் உன் முவர கட்டைக்கும் உன் சொட்டைக்கும் இவ கிடைச்சதே பெருசு. இதுல இன்னொன்னு கேக்குதா உனக்கு? பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீ, சீச்சியன் குமாரி ஒரு சீ. அம்மா, நாளைக்கு எனக்கு லீவு தானே, எங்கயாச்சும் ஊருக்கு போலாமா? சரி, எந்த ஊருக்கு போலாம்? பேசாம டோலக்பூர் போய் சோட்டா பீமை பார்த்துட்டு வருவோமா? யாரா மக்களா பாக்குறேன்? டேய், எங்க அண்ணா யாரும் தெரியுமா? எங்க அண்ணா பார்த்தா எல்லாம் ஒண்ணுக்கு போவாங்க. ச்சே, பேக்ரவுண்ட் தெரியாம அஷ்டமே. 1 or 2 ஒட்டுதாப்பா. 1 பொம்பளைனா இப்படி கேப்போம், ஆம்பளைனா இப்படியே போய்க்கிற அளவு. நம்மள பாத்துட்டு தானே எல்லாம் ஒண்ணுக்கு போறாங்க. ஹலோ கூகுள், எனக்கு இன்னொரு பொண்டாட்டி, இவளை விட அழகான பொண்டாட்டி கிடைக்குமா? உனக்கு இருக்கிற உடம்புக்கும் உன் முவர கட்டைக்கும் உன் சொட்டைக்கும் இவ கிடைச்சதே பெருசு. இதுல இன்னொன்னு கேக்குதா உனக்கு? அவர் இருக்காரா? அவருன்னா எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. எப்ப வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க, நான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து கட்டி பிடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். வாட் a sunrise, you know? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது. வரட்டா? நான்